ஹாய், இன்னைக்கு நாம சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியை கொண்டாட போறோம். ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்க நமது ஞாயிறு பள்ளி ஆசிரியர் திருமதி ரீட்டா ஹெலன் அவர்களை அழைக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் கர்த்தாவே பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, தங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதை கர்த்தாவே சரியான முறையிலே அவர்கள் வெளிப்படுத்த அவர்களுக்கு போதிய ஞானத்தை நீர் கொடுத்துள்ள சுவாமி. ஆண்டவரே, பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதித்துள்ள சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கர்த்தாவே உம்முடைய விலகாத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்ததாக வரவேற்புரையை சொல்ல சாலமோன் வருவான். நமது SBM திருச்சபையின் 2வது சிறுவர் வேதாகம பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களை ஊக்குவிக்க வந்துள்ள எங்களது பெற்றோர் மற்றும் அனைத்து சபை விசுவாசிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சிறுவர் வேதாகம பள்ளியின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மற்றும் எங்கள் திறமைகளை வளர்த்து இன்று நாங்கள் உங்கள் முன்பாக செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் உருவாக்கி எங்களுக்கு போதித்து அதை உங்கள் முன்பாக செய்து காட்டி உதவிய எங்கள் அன்பு நிறைந்த சிறுவர் வேதாகம பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் இன்று செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நம் தேவன் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவாராக. ஆமீன். நமக்கு ஒரு குட்டி பொண்ணு குட்டி கதையை சொல்ல வருகிறார். என்ன கதை, யார் சொல்ல போறான்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் மாலை வணக்கம். எசபாவின் பிடிப்பை கதை. முன்னொரு காலத்தில் அழகான அமைதியான ஒரு கிராமம் இருந்ததாம். அந்த கிராமம் பேரு நாசரேத். அந்த கிராமத்தில் அழகான இளமையான ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அந்த பெண் பேரு மரியாள். யோசேப்பு என்ற இளவரசனுடன் திருமணம் செய்யப்பட்டிருந்தது. மரியாள் வேலை செய்யும்போது ஒரு வெளிச்சம் வந்தது. மரியாள் பயந்தார். அப்போது தேவதூதன், மரியாள், நீர் பயப்படாதே, உனக்கு ஒரு அழகிய குழந்தை பிறக்கும், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாய். நன்றி. எல்லா வீட்டிலேயும் அப்பா தான் ஹீரோ. அந்த ஹீரோவை நாம் இப்ப பார்க்க போறோம். அவர் தான் யோசிப்பு. அவங்க நமக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்க எல்லாரும் ரெடியா? வணக்கம், நான் நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பு. நான் சாதாரண தச்சன். என் வருங்கால மனைவி மரியாள். என் வம்சம் தாவீது ராஜா வரை செல்லும். கர்ப்பமாகி இருப்பதை நான் அறிந்தபோது அவளை யாருக்கும் தெரியாமல் விவாகரத்து செய்ய திட்டமிட்டேன். ஆனால் கடவுள் ஒரு தேவதூதன் மூலம் கனவில் எனக்கு வெளிப்பட்டு தேவகுமாரனுக்கு பூமிக்குரிய தந்தையாகவும் வளர்ப்பு தந்தையாகவும் இருக்க கேட்டுக்கொண்டேன். நன்றி. இன்னைக்கு 3 குட்டீஸ் வந்து தங்களுடைய இனிமையான குரலால தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. அதுல முதலாக வந்து நமக்காக பாட போறது ஜாபின். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனைவி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனைவி. சர்வத்தையும் நிறைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் நிறைத்தாண்ட சர்வ வல்லவர்
எங்கு மூச்சம் விட்டு தாழ்ச்சியுட உன்னனையிலே எங்கு மூச்சம் விட்டு தாழ்ச்சியுட உன்னனையிலே குளியும் பனினும் கொட்டினிலே ஓ மகளும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. மரியாதை எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை தானே. எங்கள் சண்டே கிளாஸ்ல இருந்து மரியாளாக மாறி இப்போ வரப்போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கவனமாக கேட்கலாமா? நான் மரியாள், நான் நாசித்தூரில் சேர்ந்தவள், நான் கடவுளுக்கு அடிமை. ஆண்டவரின் தூய ஆவியின் வல்லமையால் நான் கருத்தறிந்தேன். என் மூலம் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நன்றி. அடுத்து இப்ப ஜோரா அழகா மனப்பாட வசனம் சொல்லி அந்த வசனத்தை பாடலாக பாட போறது ஜோஷிகா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அளந்து பட்டினியாய் இருக்கும், கட்டளை தேடி வளர்க்கும், ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவார்க்கு கூட இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவார்க்கு கூட இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவார்க்கு கூட இல்லையே, கூட இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவார்க்கு கூட இல்லையே, கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரை தேடுவார்க்கு கூட இல்லையே. யோசேப்பு மரியாள் 2 பேரையும் நாம் இப்போ பார்த்துட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடுகிறோம், இயேசுவின் பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதை நாடகமாக நடித்து காட்ட வராங்க எங்கள் சிறுவர் வேதாகம பள்ளி மாணவ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த நேரம் அது. தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்த நேரம் தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார்.
இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவை வாழ்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து
அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்பா 8 அடி பாஞ்சா மகள் 16 அடி பாயும். அதை நிரூபிக்க வராங்க நம் சர்ச் மியூசிக் மாஸ்டர் டேனியோட மகளான வளர்ந்து வரும் குட்டி மியூசிக் மாஸ்டர் ஜானலா ரித்திகா. முதல்ல ஒரு குட்டி பாடினாங்க. இப்போ ஒரு கிறிஸ்மஸ் பாடல் பாட போறாங்க. அவங்க யாருன்னா கௌஷிகா. எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். இரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. இரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. நீதிபதி எல்லைகளை நியாயம் திட்டிடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே நிமன ரூபனே, நித்தியின் மீட்பரே பிறந்திட்டாரே. நித்திய பிதாவே நிமன ரூபனே, நித்தியின் பிதாவே பிறந்திட்டாரே. எப்பிராத்தா என்ற பெத்லஹேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல,
இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். இரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்யனாய் இதுவே. இரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்யனாய் இதுவே. வேதாகமத்தின் தனித்துவத்தை பற்றி கூற வருகிறார் சிறுவன் ஜேம்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்தின் தனித்துவம் என்ற தலைப்பில் நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். நண்பர்களே, என் கையில் இருப்பது ஒரு சாதாரண புஸ்தகம் என்று நினைத்து விடாதீர்கள். இது ஒரு அதிசயம். உலகத்தில் எத்தனையோ கோடி புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த பைபிளை போல இன்னொரு புஸ்தகம் இல்லை. ஏன் தெரியுமா? அதை குறித்து நான் உங்களிடம் 3 முக்கிய காரணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், இது ஒரு புஸ்தகம் அல்ல, இது ஒரு நூலகம். நண்பர்களே, நாம் இதை ஒரே புஸ்தகமாக நம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது 66 புஸ்தகங்களை கொண்டனர். இந்த 66 புஸ்தகத்தையும் ஒருவரல்ல இருவரல்ல சுமார் 40 பேர் எழுதினார்கள். யார் அந்த 40 பேர்? சிலர் ராஜாக்கள், சிலர் மீன் பிடித்தவர்கள், ஒருவர் ஆடு மேய்ப்பர், ஒருவர் மருந்துவர், ஒருவர் அரசாங்க அதிகாரி. இந்த முதல் புஸ்தகத்துக்கும் கடைசி புஸ்தகத்துக்கும் உள்ள கால வித்தியாசம் சுமார் 1600 வருடங்கள். ஆனாலும் அதிசயம் என்னவென்றால் இந்த 66 புஸ்தகமும் ஒரே கதையை தான் கூறுகின்றனர். இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் எழுதிய கைகள் வேணுமானால் 40 இருக்கலாம், 40 இருக்கலாம். எழுத வைத்த ஆசிரியர் ஒருவரே, அவர்தான் நம் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் முதலாவது தலைப்பு. இரண்டாவது தனித்துவம், அழிவில்லாத புஸ்தகம். உலகத்திலேயே அதிக புண்படுத்தப்பட்ட புஸ்தகம் இதுவே. பல ராஜாக்கள் இதை எரித்தார்கள், பல அரசாங்கம் இதை தடை செய்தது. ஆனாலும் உலகத்தில் அதிக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இதுவே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னது எவ்வளவு உண்மை. இதுதான் இரண்டாவது தனித்துவம். மூன்றாவது தனித்துவம், எல்லாரையும் மாற்றும் புஸ்தகம். அறிவியல் புஸ்தகம் படித்தால் அறிவு வளரும், கணக்கு புஸ்தகம் படித்தால் கணக்கு போடலாம். ஆனால் ஒரு திருடனையோ, ஒரு குடிகாரனையோ, ஒரு ஏமாற்றுக்காரனையோ நல்ல மனிதனாக மாற்றும் சக்தியை கொண்டது இந்த பைபிள். உலகத்தில் அதிக மொழிகள் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இதுவே. உலகத்தில் அதிக பேர் வாங்கி வாசிக்கப்பட்ட புஸ்தகம் இதுவே. உலகத்தில் இந்த பொக்கிஷமான புஸ்தகத்தை தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். இதை நாம் அலமாரியில் வைத்து பூட்டி விடாமல் தினமும் வாசிப்போம், நம் இருதயத்தில் சேமிப்போம். நன்றி. பார்க்க குட்டி பையனா இருந்தாலும் நாங்களும் மனப்பாட வசனம் சொல்லுவோம். இயேசுவின் பிறப்பை பற்றியுள்ள வசனத்தை சொல்ல வருகிறார் சிறுவன் ஸ்பர்ஜன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்பது பெயரிடுவார்கள். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அதற்கு இயேசு, நான் என் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். நன்றி. நாங்கள் ஆடவும் செய்வோம், பாடவும் செய்வோம், மனப்பாட வசனத்தை சொல்லவும் செய்வோம். இன்னும் ஒரு படி மேலே போய் கடவுளை மகிமைப்படுத்தும்படியா தேவ செய்தியும் நாங்கள் கொடுப்போம் சொல்ல வராங்க நம்ம சிறுவ வேதாகம பள்ளி மாணவர்கள்.
இன்றைக்கு விசேஷ செய்தி சொல்ல வராரு நம்ம ஹட்சன். எல்லோரையும் கடவுள் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நான் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 7:7 முதல் 12 வரை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் 5 காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் அன்பை கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன செய்தாலும் அதில் கர்த்தருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவர்களாய் இருக்க ஜெபிக்க வேண்டும். நாம் அவிசுவாசிகளை தேடி அவர்களுக்கு வேதத்தை போதிக்கிறவர்களாய் இருப்போம் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன செய்தாலும் அவிசுவாசிகளுக்கு நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க ஜெபிக்க வேண்டும். நாம் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கதவை திறக்கிறவர்களாய் இருப்போம் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கதவை திறந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க ஜெபிக்க வேண்டும். நாம் நம் பிதாவை போல கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் என்ன செய்தாலும் அதில் நம் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துபவர்களாக இருக்க ஜெபிக்க வேண்டும். 5வது காரியம், மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் அவர்களுக்கு செய்பவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் அவர்களுக்கே செய்யும்படி ஜெபிக்க வேண்டும். நன்றி. மறுபடியும் ஒரு மியூசிக் மாஸ்டரை பார்க்க போகிறோம். அவர் அடுத்த ஆண்டு வாலிபரா ப்ரமோட் ஆக போகிறாரு, நம்ம எபினேசர். உங்களுக்கு மிஷனரினா யாருன்னு தெரியுமா? கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்து அவரை பற்றி அவரை அறியாத மக்களிடம் அவர் யாரு என்ன பண்ணாருன்னு
சொல்ல தியாகம் செஞ்சவங்க தான் மிஷனரிகள். இப்படி ஒருத்தரை பத்தி சொல்ல வருகிறார் ரீகன். வணக்கம், நான் இன்னைக்கு ஒரு மிஷனரி பற்றி சொல்ல போகிறேன். அவர் பேர் ஹட்சன் டெய்லர். இவர் 1732ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள யார்க்ஷயர் பிரான்ச்லி என்னும் ஊரில் பிறந்தார். இவர் ஜேம்ஸ் டெய்லருக்கும் அமிலியா டெய்லருக்கும் மகனாக பிறந்தார். தேவன் அவரை தம்மிடம் இழுக்கிறதை நிறைய டைம் உணர்ந்திருக்கிறார். ஆனால் நிறைய காரணத்தினால அதை தள்ளி போட்டிருக்கார். தேவன் ஒருவனை தம்மிடம் இழுக்க நினைத்தால் அது யாராலையும் தடுக்க முடியாது என்பதை ஹட்சன் டெய்லரோட வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒரு நாள் ஹட்சன் டெய்லரோட அம்மா 100 மைலுக்கு மேலே இருக்கக்கூடிய அவங்க சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ ஹட்சன் டெய்லர் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. அவங்க அம்மா சகோதரி வீட்டுக்கு போன அவங்க அம்மா முட்டி போட்டு என் பையன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு ஒரு நற்செய்தியை கேட்குற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆழ்ந்த ஜபத்துக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ ஹட்சன் டெய்லர் வீட்டில் தனியாக இருந்தனால போர் அடிச்சு அவரோட அப்பாவோட லைப்ரரிக்கு போய் ஃபோர்ட் ரிச்சர் அப்படின்னு ஒரு புக் எடுத்து படிச்சிருக்காரு. அதில் இருக்கிற லைன்ஸ்லாம் இவ்வளோ தொட ஆரம்பிச்சது. அந்த புக்கை படித்து முடித்தோடனே முட்டி போட்டு அவரை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். 2 வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த அவங்க அம்மா ஹட்சன் டெய்லர் ரட்சிக்கப்பட்டதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. ஹட்சன் டெய்லர் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்தினுடைய கடைசி முனை மட்டும் அறிவிக்க வேணும்ன்ட்டு நினைத்தாரு. அதனால மக்களுக்கு உதவுன்ட்டு மருத்துவமும் படித்தார். இவர் 1753ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி சைனீஸ் இவாஞ்சலிக்கல் சொசைட்டியுடன் சைனாவுக்கு பயணித்தார். அப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது காத்தோட வலிமை குறைஞ்சி கப்பல் பவளப்பாறையை நோக்கி போயிட்டு இருந்தது. ஹட்சன் டெய்லரும் அவரு கூட இந்த மற்ற கிறிஸ்துவர்களும் முட்டி போட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்ன ஜபத்திற்கு அப்புறம் ஹட்சன் டெய்லர் கப்பலுடைய மேல் தளத்திற்கு வந்து கேப்டனிடம் செயல்ஸை விரிக்க சொன்னார். ஆனால் கேப்டன் கோபத்தோடு மறுத்துவிட்டார். ஒரு பலத்தை காத்தினால கப்பல் அது போக வேண்டிய பாதையிலேயே போச்சு. ஹட்சன் டெய்லர் சைனாவை அடைந்தோடனே மொழி தெரியாத வேறுபாடு, கலாச்சார வேறுபாடு, உணவு வேறுபாடுகள் நிறைய இருந்தது. ஆனால் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சீனர்கள் போலவே வாழ ஆரம்பித்தார். இவர் தனியாக சுவிசேஷம் பண்ண வேண்டும் என்று 1757ஆம் ஆண்டு சைனீஸ் இவாஞ்சலிக்கல் சொசைட்டியை விட்டு விளங்கிட்டார். 1758ஆம் ஆண்டு மரியா என்னும் பெண்ணை திருமணம் செய்தார். இவர் 1765ஆம் ஆண்டு சைனா இன்லாண்ட் மிஷனை ஸ்தாபித்தார். இந்த ஆலயம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் இந்த ஆலயத்திற்கு எந்த ரூல்ஸையும் எடுக்கல. அதுக்கு பதிலாக மக்களுடைய நடவடிக்கையை அவர் விரும்பினார். இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு நிறைய தேவை இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வார். இப்படிப்பட்ட தேவ மனுஷன் 1905ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி மரித்தார். இவர் அதிகமாக நேசித்த சீனர்களின் மண்ணிலேயே மரித்தார். நன்றி. எங்க அப்பாவோட நல்லா பாடலாமா என்று முயற்சி பண்ணி இன்று விசேஷ கிறிஸ்துமஸ் பாடலை பாட வருகிறார் சிறுவன் சாலமோன். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்லுவோம். வாரீர் வாரீர் வாரீர்
விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்லுவோம். மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே. தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் சாட்சியை கண்டிட நாமே. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடடையும் குடில் நாடி தேவபாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்லுவோம். நன்றி. நடனம் என்றாலே அழகுதான். அதை குட்டி குழந்தைகள் ஆடினா ரொம்ப அழகுதான். இம்மானுவேல் இம்மானுவேல் என்ற பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார் எங்கள் முதல் வகுப்பு குழந்தைகள். அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. பைபிள்ல மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? ஆமா, 66 புத்தகங்கள் இருக்கு. இப்போ வரிசையா சொல்ல வருகிறார் சிறுவன் எட்வின். பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் அடங்கியுள்ள 66 புஸ்தகங்களின் பெயரை நான் இன்று உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நலகமும், 2 நலகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி,
உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபத்யா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. வெளிப்படுத்தின விசேஷம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் குட்டீஸ் எல்லாம் தனித்தனியாக பாடினாங்க, வசனம் சொன்னாங்க, கதை சொன்னாங்க, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அழகான பாட்டு பாட போகிறோம். என்னன்னு கேட்க நீங்கள் எல்லாம் ரெடியா? கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம்.
நம்ம சபை போதகர் வந்து நமக்கு ஒரு சிறப்பு செய்தி பகிர்ந்து கொள்ள வராரு. அதை நம்ம கவனமா கேட்கலாமா? இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாது இருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. ஓகே, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு என்ன கொடுங்கள் சொல்றாருங்க? இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இன்னைக்கு ரொம்ப அழகா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவங்க கற்றுக்கிட்ட பாடல்கள், நடனம், கதை, இல்லை வசனம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்ட சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கரங்களை தட்டி பாராட்டு தெரிவிச்சிடலாமா? வெரி குட். அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு கேள்வி. Who is called the father of Sunday school? சண்டே ஸ்கூலுடைய ஃபாதர், தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவர் யார்? கடவுளா? ஓகே, உலக பிரகாரமான ராபர்ட் ரைக்ஸ். இல்லையா? ராபர்ட் ரைக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஞாயிறு பள்ளிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுபவர், ஃபாதர் ஆஃப் சண்டே ஸ்கூல். அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஓய்வு நாள் பாடசாலையை நடத்தியிருந்தாலும் இந்த ராபர்ட் ரைக்ஸ் அப்படிங்கிறவருடைய தகப்பனார் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வைத்திருந்தார், நியூஸ் பேப்பர் கம்பெனி. அவர் இறந்ததுக்கு அப்புறமேல அந்த கம்பெனியை இந்த ராபர்ட் ரைக்ஸ் அப்படிங்கிறவர் நடத்திக்கிட்டு வந்தார். அப்படி அவர் நடத்திக்கிட்டு வரப்போ சண்டேஸ், அதாவது அந்த நாட்களில் வந்து வழக்கமாக ஸ்கூல்ஸ் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாங்களாம். ஊரில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வாழ்த்தனம் பண்ணிட்டு, இவர் எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்களை பற்றி என்னது, இவங்க சரியில்லை, இவங்க ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. அப்போது இந்த ராபர்ட் ரைக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபாதர்கிட்ட, ஒரு ப்ரீஸ்ட்டை போய் இதை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. ஆனால் அந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது, நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் இந்த ராபர்ட் ரைக்ஸுங்கிறவர் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு. அது என்ன ஆலோசனை அப்படின்னா, சபைக்கு வருகின்ற விசுவாசிகள் அவங்கள வைத்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வி அறிவு ஊட்டினா எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஸ்கூல் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சபையில் வர விசுவாசிங்க எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போகிறனால வேற எந்த நாளுமே அவங்களால என்ன பண்ண முடியாது, சின்ன பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க முடியாது. அப்போ அவங்க எல்லாருக்குமே லீவு என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ முதல்ல ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் பிள்ளைகளை அழைத்து அவங்களுக்கு பாட்டு வசனம் சொல்லி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எழுத படிக்கவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் முதல்ல சண்டே ஸ்கூல் தொடங்கினது. 1780களில் இங்கிலாந்து தேசத்தில் தொடங்கின அந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி எல்லா இடத்துக்கும் பிரபலமாயிருக்கு. ஓகே, இப்போ சண்டே ஸ்கூல் உடைய ஃபாதர் யார்? ஃபாதர் ஆஃப் சண்டே ஸ்கூல் ராபர்ட் ரைக்ஸ். ஓகே, மறந்துடக்கூடாது. இப்போ பெரியவங்களுக்கான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள் என்று கூறியிருக்கிறாரே. இப்போ பெற்றோராகிய நம்முடைய கடமை, இல்லை சபையில் இருக்கிற பெரியவர்களுடைய கடமை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சபைக்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். எப்படிலாம் நம்ம பிள்ளைகள் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, கடவுளிடத்துல வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஒன்று, ஒவ்வொரு வாரமும் சபைக்கு கூட்டிட்டு வரதன் மூலமாக. ஓகே, ஞாயிறு பள்ளி அட்டன் பண்ண வைக்கிறதன் மூலமாக. ஓகே, அவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். முன்மாதிரியாக இருக்கணும்னா எப்படிலாம் நம்ம முன்மாதிரியா இருக்கலாம் சொல்லுங்க. ஓகே, நம்ம கோயிலுக்கு வரணும், சரியான நேரத்துக்கு கோயிலுக்கு வரணும். வீட்டிலே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஒவ்வொரு நாளும் குடும்ப
ஜெபம், இல்லைன்னா குடும்ப ஆராதனை. குடும்பம் மட்டும் 2 நேரம், இல்லை என்றால் 1 நேரமாவது நம்ம என்ன பண்ணணும், கூடி பாடல் பாடி வேதத்தை வாசித்து வேதத்தை விளக்கி அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். வேற எப்படிலாம் நம்ம இடம் கொடுக்கலாம்? ஓகே, நம்ம அதான் முன்மாதிரியா இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். வேற பவுல் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை எரிச்சல் அடைய செய்யக்கூடாது, கோபமூட்டக்கூடாது. அப்படின்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணுங்க, அன்பாக அக்கறையோடு அவர்களை நம்ம கவனிக்கணும். ஓகே, இடம் கொடுங்க, தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். நம்ம எப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரதுக்கு நம்ம தடை செய்கின்றோம். இடம் கொடுப்பது எப்படி நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம தடையாக இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் கடவுளார் வளர்த்துக்கு நம்ம எப்படி தடையா இருக்கோம்? பெற்றோர்லாம் சொல்லுங்க. ஓகே, நம்முடைய சாட்சி சரியில்லை அப்படின்னா, அதாவது நம்ம கடவுளை ஒழுங்கா பின்பற்றல அப்படின்னா நம்ம பிள்ளைகள் கடவுளார் வர மாட்டாங்க. வேற எப்படிலாம் நம்ம தடையாக இருக்கிறோம்? ஓகே, பிள்ளைகளை சபைக்கு போக சொல்லிட்டு நம்ம போகாம இருந்தா நம்ம என்ன பண்றோம், தடையா இருக்கிறோம். வேற எப்படி தடையாக இருக்கிறோம்? உங்க அப்பா அம்மாலாம் நீங்க கடவுளுக்குள்ளார வளர்றதுக்கு எப்படிலாம் தடையாக இருக்காங்க நீங்க சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? எப்படி தடையாக இருக்கோம்? ஒரு கிறிஸ்தவ போதகர் சொல்றாரு, ஒரு குழந்தைக்கு பெற்றோர் பாராட்டும் மிகப்பெரிய அன்பு என்ன தெரியுமா? அவங்க ஒருவரை ஒருவர் நேசிப்பது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நேசிப்பது தான் பெற்றோர் மீது பிள்ளைகள் பாராட்டும் முதல் அன்பு. அப்போ ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு, ஒருவேளை கணவன் குடும்பத்தை பற்றி மனைவி, மனைவி குடும்பத்தை பற்றி கணவன், இப்படியெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருப்போமே என்றால் அந்த பிள்ளைகள் கடவுளை அறிந்து கொள்வதற்கு அது என்ன ஆயிருங்க, தடையாக மாறிவிடும். சில சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் வைக்கலாம், ஸ்கூல் வைக்கலாம், ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம். அன்றைக்கி பிள்ளைங்களை நம்ம சர்ச்சுக்கும் சண்டே ஸ்கூலுக்கும் அனுப்புறது முக்கியமா, ஸ்பெஷல் கிளாஸுக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்புறது முக்கியமா? உங்கள் பிள்ளை 12வது படிக்கிறான், நாளைக்கு பொது தேர்வு, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது முக்கியமா, சர்ச்சுக்கு அனுப்புறது முக்கியங்களா? ஏன்னா அந்த ஒரு வருஷம் படிக்காதது அந்த ஒரு நாள்ல அவன் என்ன பண்ண போறது கிடையாதுங்க, படிக்க போறது கிடையாது. அப்ப நம்முடைய தேர்வுகள், வாட் டு வி சூஸ்? நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோம், அவங்களுக்கு நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துறோம்? இப்போ பெற்றோரா பிள்ளைகிட்ட எப்படியாவது காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணிருன்னு நம்ம சொல்லலாமா? என்ன சொல்லணும் அவங்ககிட்ட? பதிலே தெரியாம நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணக்கூடாது. இப்போ இந்த உலகத்துல அவங்க வேத வசனத்தின்படி வாழ நம்ம சொல்லித்தரணும். அப்படி சொல்ல தவறும் போது நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு தடை செய்கின்றோம். இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அதாவது ஒரு சிறு பிள்ளை கடவுளை விசுவாசிப்பதை போல நாம என்ன பண்ணணுங்க, விசுவாசிக்கணும். அதன் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலேயே ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்குது. இப்ப சின்ன வயதிலிருந்து அவங்களுக்கு வேதத்தை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் நம்ம சொல்லி வளர்க்கும் போது அவர்கள் முதிர் வயதிலும் ஆண்டவருக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க, உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப அவங்க சின்ன வயதாக இருக்கும் போது 10 வயதுக்கு முன்பதாகவே அவங்களுக்கு நம்ம வேதத்தை கற்றுக் கொடுத்து, சபைக்கு வர ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, சண்டே ஸ்கூல் போறதை நம்ம கற்றுக் கொடுத்து, குடும்ப ஜெபத்துல உட்கார வைக்க நம்ம கற்றுக் கொடுத்து, அவங்களை சரியான பாதையில நம்ம என்ன பண்ணணும், நடத்த வேண்டும் இல்லையா? அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஒருவேளை நிறைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வார வாரம் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கேரல் ரவுண்ட்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணியிருந்தீங்க, கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் நல்லா வளர்ந்துட்டு வராங்க. இந்த சண்டே ஸ்கூலில் டீச்சர்ஸ் போடுற எஃபர்ட் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கணும்னா
நீங்கள் வீட்லேயும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், பைபிளை கற்றுக் கொடுத்து அவங்கள ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்போது நம்ம பிள்ளைகளை நாம் இழந்து விட மாட்டோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர், அதாவது பிள்ளைகள் கெட்டு போவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். நீங்களும் நானும் வளர்ந்தப்ப இருந்த வாய்ப்புகளை காட்டிலும் இப்போ ரொம்ப அதிகம். உதாரணமாக நீங்களும் நானும் வளர்ந்த போது செல்ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டுறப்ப எதை கையில் கொடுத்து தான் சாப்பாடு விட்டுறோம். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரீல்ஸை போட்டு அவங்க கையில் என்ன பண்ணிடுறீங்க, கொடுத்துட்றீங்க. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அதை மேலே தடவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4 ரீல்ஸ் நல்ல ரீல்ஸ் வரும், ஒரு 4 ரீல்ஸ் என்ன பண்ணும், கெட்ட ரீல்ஸ் வரும். அடுத்து இன்டர்நெட். இன்னைக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறமேலு நிறைய காரியங்கள் ஆன்லைன் ஆனதுக்கப்புறம் இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஸோ ஆகையினால இன்னைக்கு நிறைய மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ந்து வரப்போ நமக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் பாக்கியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளே எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் இல்லைங்களா? நம்முடைய பெற்றோர் யாராவது டீச்சர்கிட்ட போய் டீச்சர் நம்மளை அடித்ததுக்காக அவங்கள திட்டி சண்டை போட்டிருக்காங்களா? நம்ம பேரண்ட்ஸ் யாராவது போய் திட்டி சண்டை போட்டிருக்காங்க? நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்கிட்ட? ஆமாம், அவன் சும்மா உட்காந்துருந்தா கூட அப்பப்போ 2 அடி அடித்து உட்கார வைங்க, முகத்தை மட்டும் என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க, வேற எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ்க்கு பிள்ளைங்களை மிரட்டுறதுக்கு கூட என்ன கிடையாதுங்க, உரிமை இல்லை. கண்டிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க, உரிமை. அப்போ நம்ம வந்து இவர்களை விட ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் நம்முடைய அப்பா அம்மா நம்மளை கண்காணிக்க முடிந்தது, நம்முடைய டீச்சர்ஸ் நம்மளை என்ன பண்ண முடிந்ததுங்க, கண்டிக்க முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான ஒரு உலகமாக இருக்கு. நம்ம பிள்ளைகள் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு, வழி விலகி போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை இந்த உலகம் வந்து என்ன பண்ணியிருக்குங்க, கொடுத்துருக்கு. ஆகையினால நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து எது சரி எது தவறு என்று நம்ம சரியாக சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கும் போது, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க வேண்டும். அதனால் வேத வசனத்தை சொல்லி நல்ல ஒழுக்கத்தில் வளர்க்கும் போது முதிர் வயதிலும் அவர்கள் முதிர்ந்த வயதான பெண்ணும் கடவுளை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, விலகி போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா பெற்றோருக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க சரிங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த பிள்ளைகள் ஆண்டவரில் வளரணும், உலக பிரகாரமான கல்வியில் வளரணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வளரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வேற என்ன நம்ம செஞ்சாலும் அது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்காது. நம்முடைய ஜெபம் தான் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணும், பாதுகாத்து கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தும். எனவே இந்த நாளிலே அருமையாக பெர்ஃபார்ம் பண்ண சில்ட்ரனுக்கும், அவங்கள சரியான விதத்தில் வழி நடத்திய டீச்சர்ஸ்க்கும், அவங்கள வந்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற பெற்றோருக்கும், போதகராக சபையின் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளாய் வளர தேவன் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென். நாங்கள் ஞாயிறு பாடசாலையில் என்னென்ன கடவுளோட வேத புத்தகத்தில் இருக்குதுன்ட்டு கற்றுக்கிட்டோம். என்னென்ன எங்களுக்கு எங்கள் ஆசிரியர்கள் போதிச்சாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி ஒரு அறிக்கையாக கொடுக்க வராங்க எங்கள் ஆசிரியர் திருமதி பிரவீனா யேசுதாஸ். நாமக்கல் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் ஞாயிறு பள்ளியின் 2025ஆம் ஆண்டு அறிக்கை. ஞாயிறு பள்ளி வகுப்புகள் திருப்பந்தி ஆராதனை நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மாதத்தின் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலய ஆராதனைக்கு பின்பு காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை சுமார் 1 மணி நேரம் நடைபெறும். வகுப்பு 1 வயது 2 - 6. பள்ளியில் பயின்று வருபவர்கள் சுமார் 15 சிறுவர் சிறுமியர்கள். வகுப்பு 2 வயது 7 - 10 சுமார் 10 சிறுவர் சிறுமியர்கள். வகுப்பு 3 வயது 11 - 14 சுமார் 10 சிறுவர் சிறுமியர்கள். இந்த ஆண்டு கிறிஸ்துவை அறிதல் என்ற சென்ற ஆண்டின் வேத பாடத்தின் தொடர்ச்சியை யோசேப்பின் கடவுள், எகிப்தின் 10 வாதைகள், கடவுள் இஸ்ரவேலரை செங்கடலில் இருந்து விடுவித்தார், 10 கட்டளைகள், ஆசரிப்பு கூடாரம், இஸ்ரவேலரின் பயணம், வரலாறு, இயேசுவின் பிறப்பு,
யோவான் ஸ்நானகன், இயேசுவின் சோதனை மற்றும் ஊழியம், இயேசுவின் போதனைகள், இயேசு கைது செய்யப்படல், இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஆகிய வேத பாடங்கள் வாயிலாக பிள்ளைகளுக்கு கதைகளாகவும் அப்பகுதிகளை விளக்கியும் போதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞாயிறு பாட வகுப்பிலும் ஒரு சிறு பாடல், வசனம், கதை மற்றும் கதையை சார்ந்த வண்ணம் தீட்டும் தாள்களும் நடவடிக்கை தாள்களும் கொடுத்து வகுப்பு நடத்தப்படும். மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கற்றுக் கொடுத்த கதைகளை படங்களாக காண்பித்து நினைவுபடுத்தப்படுகின்றன. ஞாயிறு பள்ளி வகுப்பை நடத்தி கொடுக்கும் ஆசிரியர்கள் திருமதி ரீட்டா ஹெலன் ஞானோதயம், ரெஜினா மேரி, கிரீட்டா மேரி தென்றல், எஸ்தர் ஞானசெல்வி, ஜோஸ்லின் மனோவா, பிரவீனா ஜெஸ்தாஸ், ரோஸ்லின் சாரால், காயத்ரி தியோடர், திவ்யா சுரேஷ் மற்றும் அமலா லீனின். சிறப்பு நிகழ்ச்சிகள்: சிறுவர்களுக்கான ஒரு நாள் பிக்னிக். திருச்சி அருகில் உள்ள நவீன் கார்டனுக்கு சென்று அங்கு கடவுள் படைத்த வெவ்வேறு படைப்புகளான பறவைகள், வண்ண வண்ண கிளிகள், நெருப்பு கோழி, ஒட்டகம், சர்ப்பங்கள், குதிரை இன்னும் பல படைப்புகளை கண்டுகளித்தனர். பூங்காவிற்கு சென்று சிறிது நேரம் தங்கள் ஞாயிறு பள்ளி நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் கற்றுக் கொடுத்த பாடங்களிலிருந்து தேர்வு எழுதுகின்றனர். கற்றுக் கொடுத்த மனப்பாட வசனங்களை மனனம் செய்து ஒப்புவிக்கின்றனர் மற்றும் அதை பிழை இல்லாது எழுதுகின்றனர். நம் ஞாயிறு பள்ளி மாணவர்கள் சிறப்பு பாடல்களை குழுவாக ஞாயிறு ஆராதனையில் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். சென்ற ஆண்டு போன்று இவ்வாண்டிலும் ஞாயிறு பள்ளி ஆண்டு விழா கொண்டாட கர்த்தர் கிருபை செய்தார். இது ஞாயிறு பள்ளி மாணவர்களிடையே நடத்தப்படுகிறது. வருகிற 2026ஆம் ஆண்டில் ஞாயிறு பாடசாலையின் வாயிலாக தேவனாகிய கிறிஸ்துவை அவர்கள் வாழ்வில் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அடுத்து வரும் தலைமுறையினருக்கு கிறிஸ்துவை எடுத்துச் செல்லும் கருவிகளாக பயன்படவும் மற்றும் நம் சபையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகவும் இருக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே துணை புரிவாராக. ஆமென். இதுவரைக்கும் எங்க குட்டீஸ் எல்லாம் பாடல் பாடினாங்க, நடனம் ஆடினாங்க, கதை சொன்னாங்க மற்றும் பல திறமைகள் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எதுவும் பண்ணலையே. அதனால் அவங்க இப்போ என்ன பண்ண வராங்கன்னு பார்க்கலாமா? Bye.
பகுதிக்கு வந்தாச்சு. ஜெபம் பண்ணி இந்த சந்தோஷமான தருணத்தை கடவுளுக்கு நன்றி செலுத்தி முடிச்சு கொடுக்க வராங்க நமது ஆசிரியர் திருமதி கிரீட்டா மேரி தென்றல். ஜெபம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரலோக தகப்பனே, இதோ இந்த ஓய்வு நாளின் அருமையான மாலை பொழுதிலும் கூட நீர் எங்களோடு இருந்து இதோ உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் நீர் எங்களுக்கு அளித்த உம்முடைய தயவிற்காக கொடாகோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த சிறு பிள்ளைகளினுடைய நிகழ்ச்சியிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் இதோ உம்மை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவும் நாங்கள் எடுத்த முயற்சிகளில் நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக கூட கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த சிறு பிள்ளைகளினுடைய மனதிலே கூட நாங்கள் ஆசிரியர்களாக இதை விதைக்கின்ற விதைகள் இதோ அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது கூட அது பெரிய மரமாக உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ நீர் கிருபை செய்திருளும். இதோ இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இதை ஏற்பாடு செய்த இதற்காக சிரமப்பட்ட மற்ற எல்லா ஆசிரியர்களையும் இதோ போதகர் அவர்களையும் அதற்கு துணையாய் நின்ற மற்ற எல்லாரையும் கூட இந்த நேரத்திலே நினைக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கூட தங்களுடைய குடும்பங்களில் இருந்து மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்த அனைத்து பெற்றோர்களையும் கூட நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் முடிவு வரை இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருந்து இதை நன்றாக முடிக்க கிருபை செய்த உம்முடைய மகா தயவிற்காக மீண்டுமாக கூட நாங்கள் உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. இவை எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். சமாதானம் பிரபு அவர் நன்மை தரும் தகப்பன் அவர்